ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்பெஷல் இல்லாத நாள் தான். ஆனால் நம்ம வாழ்க்கை அழகானது. வாங்க நம்ம டெய்லி விளாக் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் காயெல்லாம் எடுத்து கட் பண்ணியாச்சு. காய் என்ன கட் பண்ணுறேன், கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. பால் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பால் ஒரு அடுப்பில் வச்சிடலாம். பக்கத்தில் பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு தாளிச்சாச்சு. இதுக்கு கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமையலெல்லாம் வித்தியாசமாக செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். டிஃபன் ரெடி பண்ணதுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன், கருப்பு கொண்டக்கடலை. அதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பால் இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இதை மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கடலையை வேக வைக்க போகிறோம். வீட்டு சமையல் தாங்க உண்மையான சந்தோஷம் தரும். வீட்டிலே சமைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு நம்ம பொரியல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வழக்கமாக பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிஃபனுக்கு குருமா ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு வேக வச்சுருந்த கொண்டக்கடலை இதில் சேர்த்தாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம வெரங்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே வெரங்குழம்பு வேணும். அதனால் நான் என்றைக்குமே வெரங்குழம்பு வைக்கிறது. குருமாய்க்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி போட்டாச்சு. குருமாவும் ரெடி ஆயாச்சு. காலையில் டிஃபனுக்கு தோசையும் நம்ம இப்போ ஊற்றி எடுத்தாச்சு. ஒவ்வொருத்தராக சாப்பிட உட்காந்துட்டாங்க. சுட சுட தோசையும் கடலை குருமாயும் தான். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி கண்ணங்கொழிச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளி கூடுதலாக ஊற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். மீனை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயை துருவியாச்சு. தேங்காய் துருவி குழம்பும் அடுப்பில் வச்சாச்சு. முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்ததையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். இதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சாம்பார் வைக்கும்போது 2 பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஈவினிங் எங்கள் பையன் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக கடலை மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயம், கொஞ்சம் சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட அரிசி மாவு இல்லை, அதனால் 1 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கலக்கி வச்சாச்சு மாவை. இப்போ என்ன ஒரு அடுப்பில் நான் பாலை கொதிக்க விட்டுட்டேன். இப்போ பஜ்ஜி சுட சுட பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்குது. பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டோம். இதோட காஃபி சேர்த்து குடிக்கும்போது சூப்பராக இருந்து பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னும் ஒரு சின்ன விளாகில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.